எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 13, 20, 21. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான, ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, உங்களை சகலவித நற்கிரியையிலும், உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக, சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும், அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், அவர் ஆடுகளின் பெரிய மேய்ப்பன், தன்னுடைய நித்திய இரத்தத்தினாலே இந்த ஆடுகளின் பெரிய மேய்ப்பன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏற வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த இந்த தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? 21ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சத்தமா சேர்ந்து வாசிப்போம். 21 எல்லாரும் சேர்ந்து. இயேசு கிறிஸ்துவை கொண்டு, இந்த இயேசு கிறிஸ்து யார்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு முதலாவது தமக்கு பிரியமானதை உங்களில் நடப்பிப்பார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய வல்லமையை கொண்டு உங்களுக்கு உள்ளே ஒரு கிரியை செய்கிறார். அந்த கிரியை என்ன? தமக்கு பிரியமானதை உங்கள் நடப்பித்து, இரண்டாவது நீங்கள் வாசிங்க, தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய, உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. 3 காரியத்தை இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருடைய வல்லமையினால நமக்குள்ள செய்கிறார். அவருக்கு பிரியமானதை நமக்குள்ள நடப்பிக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? தம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்ய, உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர் ஆக்குகிறார். சரி, ஆமென். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கஷ்டப்படுகிறோம். எப்படி நம்ம கோபப்படாம, எப்படி நம்ம இந்த உலகத்தில் இந்த மாதிரி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியுமா என்கிற பல கேள்வியோடு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றார், நீ கஷ்டப்பட வேண்டாமா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற வாழ்க்கை அல்ல, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை உனக்கு இருக்குது. அல்லேலூயா. அந்த வல்லமை உனக்கு என்ன செய்யும்? அவருக்கு பிரியமானதை உன்னிலே நடப்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிகளாமே? அவர் அதை செய்வாராம். அவர் அதை உனக்கு செய்வார். நீ தேவனுடைய சித்தத்தின்படி வாழ அவர் உன்னை நடத்துவார். அவருடைய வல்லமை. அது மாத்திரமல்ல, நீ சகல நற்கிரியைகளையும் செய்ய உன்னை சீர்பொருந்த பண்ணுவார். சீர்பொருந்த பண்ணுவார் என்றால், உன்னால் நற்கிரியைகளை செய்ய முடியாமல் இருந்தது, அந்த நற்கிரியைகளை செய்ய அவரே உனக்கு பலனை கொடுப்பார். பேதுருவும் அவனை சேர்ந்த சீஷர்களும் மீன்பிடிக்க போனார்கள். சீஷர்கள் மீன்பிடிக்க நல்ல தெரிந்தவர்கள். மீன்பிடிக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார்.
ஆனால் இயேசு அவர்களோடு கூட எப்பொழுதும் இல்லாமல் உயிர்த்தெழுந்த பின்பு 8 நாளைக்கு ஒருக்க தான் வந்தார். ஆனால் திடீரென்று பேதுரு சொன்னான், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னான். மீன் பிடிக்க போன போது ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டாங்க. ஒரு மீன் கூட அவங்களால கிடைக்கல. அப்படித்தான் இந்த ஆண்டவருடைய பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய வாழ்க்கை சட்ட திட்டங்கள் இவைகளெல்லாம் ஒரு மனுஷனும் கீழ்ப்படிய முடியாமல் இருந்தது. இயேசு வந்தார். ஹல்லேலூயா. முடியாமல் கஷ்டப்படுகிற அந்த இடத்துக்கு இயேசு வந்தார். பிள்ளைகளே, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா, புசிக்கிறதுக்கு ஒரு மீனாவது இருக்குதா என்று கேட்டபோது ஒன்றுமில்லை என்று சொன்னபோது இயேசு வந்து சொன்னார், வலது பக்கத்தில் வலையை போடு என்று சொன்னார். ஆமென். அவர்கள் வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்து கொண்டார்கள். இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ முடியல, ஆண்டவருக்காக ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவர் சமூகத்தில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல, எத்தனையோ உபதேசத்தை கேட்டாலும் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறோம். அதற்காகத்தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள ஆண்டவர், சமாதானத்தின் தேவன், ஆடுகளின் பெரிய மேய்ப்பன் உனக்கு உள்ளே ஆண்டவர் நற்கிரியைகளை செய்கிறார். உனக்கு உள்ளே தமக்கு பிரியமானதை உனக்குள்ளே நடப்பித்து கொண்டு வருகிறார். தமக்கு சித்தமானவைகளை நீ செய்ய ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். மகளே, இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலை நேரத்தில் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. நீ முடியாமல் சோர்ந்து போய் இருக்கிறாய், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்று வேதனையோடு இருக்கிற உன்னை கர்த்தர் மாற்றி அமைக்க அவருடைய வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என்னாலே முடியாது, என்னாலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியவில்லை, நெருக்கமான சூழ்நிலை, சாட்சியாக வாழ முடியவில்லை. உன்னை சத்துருவாகிய பிசாசானவன் வஞ்சித்து சோர்ந்து போக வைப்பான். ஆனால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த தேவன், அவர் ஒரு சமாதானத்தின் தேவன், அவர் ஆடுகளின் பெரிய மேய்ப்பன் உனக்கு இருக்கிறார். அந்த மேய்ப்பன் உனக்கு உள்ளே பலத்த காரியத்தை செய்வதற்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலை நேரத்தில் உனக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போய்ந்த வந்திருக்கிற உனக்கு இந்த புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் தேவன் தம்முடைய நித்திய இரத்தத்தினாலே உன்னை மீட்டெடுத்து அந்த ஆண்டவர் உனக்குள்ளே நல்ல காரியத்தை செய்ய ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். நீ சோர்ந்து போகாதே. உனக்குள்ளே எத்தனையோ காரியங்கள் உன்னாலே முயற்சித்து பார்த்து செய்ய முடியாது போன போது ஆண்டவர் இதை செய்ய வைத்தார். ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே ஒன்றை செய்து அவர் உயிரோடு எழும்பின போது அவர் 3 காரியங்களை செய்தார். முதலாவது, சாத்தானின் மேலே வெற்றியை எடுத்தார். 2வது, சாத்தானின் மேலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். 3வது, சாத்தானுடைய வல்லமையை அவர் முறித்திருக்கிறார். இந்த 3 காரியத்தை செய்கிறார். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதபடி நமக்கு இந்த சாத்தான் பல விதத்தில் தடைகளை கொண்டு வருகிறான். அவன் மேல் கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். அவன் மேல் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவன் வல்லமைகளை ஆண்டவர் முறித்து போட்டிருக்கிறார். கைகளை சுற்றி நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு சாத்தான் மேலே, எங்கள் எதிரியாகிய சாத்தான் மேலே எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறீர். சாத்தான் மேல் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். சாத்தான் மேலே வல்லமை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு என்னைக்கு உயிரோடு எழும்பினாரோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் முடிவு உண்டாயிற்று. அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கிறது. உன் குடும்பத்துக்கு விரோதமா ஒருத்தரும் ஒண்ணு செய்ய முடியாது. என்ன செய்தாலும் அது வாய்க்காமல் போகும். ஆண்டவருடைய வல்லமை உனக்குள் இருக்கிறது. இந்த சாத்தான் உன்னை ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது. இந்த தேவனுடைய வல்லமையின் அதிகாரம் உனக்குள்ளே இருக்கிறதை நீ கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். முதலாவது, ஆண்டவர் எங்கே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வெற்றி கொடுத்தது? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 13-15 வாசியுங்கள். கொலோசியர் 2:13-15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நல்ல வாசிங்க. மரித்தவர்களாய் இருந்த உங்களை
அவரோடு கூட என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் விசுவாசிகள்? நாமும் பாவத்துக்குள்ளே மரித்திருந்தோம். நாம் மரித்திருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையின் மேலே என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். துரைத்தனங்கள் அதிகாரங்களின் மேலே ஆண்டவர் அவை வெளியரங்க கோலமாக்கினார். அப்படின்னா அவனை நிர்வாணியாக மாற்றினார். ஆமென். கைவேற்று கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். அவனுக்கு உரிய எல்லாவற்றையும் உரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் அவரோடு கூட உயிர்ப்பித்தார். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆண்டவர் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட நாம், அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்ட நாம், அவர் சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் அவர் உரிந்து சிலுவையின் மேலே அவன் மேலே வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாத்தானாலே ஒண்ணு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிங்க கைகளை சுற்றி ஆமேன். சாத்தானே உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. நீ எவ்வளவுதான் அகங்காரம் கொண்டு எழும்பினாலும் உன் மேலே எங்களையும் உயிரோடு எழுப்பின ஆண்டவர். ஹல்லேலூயா. நாங்கள் மரித்து கிடந்தோம் பாவத்துக்குள்ளே, நாங்கள் செத்து கிடந்தோம், செத்த ஆராதனைகளை செய்து வந்தோம். நீர் எங்களை உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே, உயிர்ப்பித்தீர். நீர் வெற்றியை கொடுத்திருக்கிறீர். வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆண்டவர் எல்லாவற்று மேல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கிறோம். அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து, கைகளை தட்டி கத்தறித, சாத்தான் மின்னலை போல வேகமா கீழே விழுந்ததை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் சாத்தானின் மேலே அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு சாத்தான் மேலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது சர்ப்பமானாலும், தேள் வடிவத்தில் வந்தாலும், சர்ப்பத்தின் வடிவத்தில் வந்தாலும், வேற எந்த அதிகாரத்தின் மேல அவன் இறங்கி வந்தாலும் அவன் மேற்கொள்ள முடியாது. நமக்கு ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அது விசுவாசிகள்? ஆமென். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் எப்படி இருக்கிறேன்? உயிரோடு கூட இருக்கிறேன். பாதாளத்தின் திறவுகோல்களை உன் கையில கொடுத்திருக்கேன். மரணத்தின், பாதாளத்தின் திறவுகோல் என் கையில இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவர் அந்த அதிகாரத்தை பெற்று வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகினால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கைகளை அசைத்து, இயேசுவே நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். எல்லாரும் கைகளை வைத்து, இந்த அதிகாரம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். ஒன்று எங்களை சேதப்படுத்த முடியாது, ஒன்று எங்களை அழிக்க முடியாது. தேவனுடைய அதிகாரம் ஆண்டவர் சாத்தான் மேலே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வல்லமையை நமக்கு தந்து சாத்தானை விரட்ட ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு சாத்தானை விரட்ட அவனுடைய வல்லமையை முறியடிக்க கொடுக்கிறார். மார்க் 16, 15 முதல் 18 வாசியுங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்.
விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் நல்ல கைகளை அடையாளங்கள். வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். நல்ல கைகளை வைத்து ஆண்டவரே என்னால் சொல்லுங்கள், என்னால் நடக்கும் அடையாளங்கள். என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். கைகளை சுற்றி, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை நாங்கள் துரத்துவோம். நவமான பாஷைகளை அவர்கள் நாம் பேசுவோம். ஆண்டவரே பேசுவோம். சர்ப்பங்களை எடுப்போம். சாவுக்கேதுமான ஒன்றை குடித்தாலும் எங்களை அது சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமடைவார்கள். எல்லார் கைகளை, இந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசை நாங்கள் துரத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசை உங்களால துரத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆமென். பிசாசை உன்னால துரத்த முடியும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இவைகளை உனக்கு கொடுத்திருக்கிறது. விசுவாசிகள், ஊழியர்கள் அல்ல, விசுவாசிகள் இதை செய்வார்கள். சர்ப்பங்களை நீங்கள் எடுப்பீர்கள். சாவுக்கேதுவான ஒன்றை குடித்தால் அது உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. அப்ப சொல்லுவான், நான் உனக்கு நஞ்சத்தாரன் குடி அப்படின்னு சொல்லுவான். அது அர்த்தம் இல்லை. அவன் சொல்ற நஞ்சை நம்ம குடிச்சிட்டு சாகிறது இல்லை. சில ஆட்கள் கொண்டா நஞ்சை கொண்டா நான் குடிச்சிட்டு சாக மாட்டேன்னு சொல்லுவான். அது இல்லை. உனக்கு தெரியாமலே உன்னை கொல்றதுக்கு பார்த்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறாங்க? ஏற்கனவே உங்களுக்கு சில ஆட்கள்லாம் நஞ்சை கொடுத்துருந்துருக்காங்க, ஆனால் நீங்கள் சாகலை. உங்கள் சாப்பாட்டுக்குள்ளெல்லாம் இருந்திருக்குது, ஆனால் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. எல்லார் கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உனக்குள்ள தேவனுடைய வல்லமை இருக்குது. அல்லேலூயா. கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். ஒரு முறை பவுல் ஒரு தீவிலே போய் குளிர் காய்வதற்கு விறகு துண்டுகளை பொறுக்கி போட்டு கொண்டிருந்த போது அதுக்குள்ள இருந்த விரியன் பாம்பு அனல் உரைத்து வந்து அவனை என்ன செய்துச்சு? கடிச்சு. அவன் அதை உதறி போட்டுட்டு, தீயில உதறி போட்டுட்டு இருந்தான். அந்த ஊராரெலாம் நினைச்சாங்க, கடலுக்கு தப்பி வந்த இந்த பாதகனை விட்டப்பாடு இல்லை, இவனை பாம்பும் கடிச்சிட்டு இவன் சாக போறான்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தபோது வீக்கம் கொண்டு சாக போறான்னு நினைச்சவங்க, அவனுக்கு ஒண்ணுமே நடக்கலை. உடனே இவன் தேவன் போல இவன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க ஆரம்பித்தார்கள். உண்மையாகவே ஆண்டவர் நமக்குள்ளே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி, இந்த காலை நேரத்து உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே, சாவுக்கு ஏதுவான ஒன்று உங்கள் சரீரத்துக்குள்ள இருந்தாலும் அது அவங்களை சேதப்படுத்தாது. கை வைத்து நல்ல வாயை திறந்து, சேதப்படுத்தாது ஆண்டவரே. ஊரமாமா அந்நிய பாஷைகளை பேசி அந்த அபிஷேகத்தில் நிரம்பி இன்றைக்கு அநேகருக்குள்ள எந்த சாவுக்கு ஏதுவான விஷங்கள் இருந்தாலும், சாவுக்கு ஏதுவான எந்த பிசாசின் கிரியைகள் இருந்தாலும், எந்த வியாதிகள் இருந்தாலும் அவைகளை நீக்கி போட உம்முடைய வல்லமை, இந்த காலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒன்று எங்களுக்குள் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் சரீரத்துக்குள்ளே தேவனுடைய அதிகாரம் வருகிறது. சாத்தானுடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ள உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை எங்கள் மேல் இருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க வாழ்க்கையில முதல்ல சாத்தான் மேலும் அதிகாரத்தை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, சாத்தானுடைய வல்லமைகளை நிர்மலமாக்குகிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்த காலத்தில் நாம் வாழ்ந்த எல்லாவித பாவத்திலிருந்தும், கடந்த காலத்தில் நாம் செய்த எல்லா சாபக்கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் வாசிப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு
அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமே ஆனால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரில் இருந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது என்று தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். கைகளை நல்ல உயர்த்தி, ஆண்டவரே, இந்த அதிகாரம் முழுவதும் எதை சொல்லுகிறது? எங்க பழைய மனுஷன், எங்களுடைய பழைய வாழ்க்கை, இவைகளை நாங்கள் அடக்கம் பண்ணி விட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எப்போ அடக்கம் பண்றோம்? ஞானஸ்நானத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ அடக்கம் பண்றோம்? ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்னா என்ன? பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, இதை நாம் தண்ணிக்குள்ள அடக்கம் பண்ணிட்டோம். எத்தனை பேர் அப்படி அடக்கம் பண்ணி இருக்கிறீங்க? கை வைத்து காண்பீங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க எல்லாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தவங்க, சும்மா தண்ணியை தெளிச்சு விட்டவங்க அல்ல, குழந்தையில எதையோ பேர் கொடுக்க கொண்டு வந்து கொடுத்ததல்ல. மனம் திரும்பி ஞானஸ்நானம் நீ எடுக்கும்போது ஆண்டவர் உன்னை செய்கிறார். நீ பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, பழைய ஆராதனை, இவர்கள் எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள போட்டு அடக்கம் பண்ணிடுறா. கிறிஸ்து எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ நீயும் அந்த தண்ணிக்குள்ள போகும்போது அடக்கம் பண்ணப்படுகிறாய். கிறிஸ்து எப்படி உயிரோடு எழும்பி வந்தாரோ அதே போல தண்ணியை விட்டு வெளியே எழும்பி வருகிறாய். எதுக்கு எழும்பி வருகிறாய்? எதுக்கு எழும்பி வருகிறாய்? அந்த 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. என்ன ஜீவன் நடந்து கொள்ளும்படி? புதிதான ஜீவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்ன ஜீவன்? புதிதான ஜீவன். அல்லேலூயா. அதுதான் எழுப்புதல். இந்த நாட்கள்ல சபையில எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றோம். யாருக்குள்ளெல்லாம் எழுப்புதல் வரணும்? முதல்ல நமக்குள்ள வரணும். யாருக்குள்ள வரணும்? நமக்குள்ள வரணும். செத்தவங்களை போல ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகக்கூடாது. நமக்குள்ள ஒரு உயிர் மீட்சி வரணும். ரெண்டாவது எங்க உயிர் மீட்சி வரணும்? குடும்பத்தில். ரெண்டாவது குடும்பத்தில் வந்தால் தான் சபைக்குள்ள. மூணாவது நீ குடும்பத்தில் சண்டை போட்டு இங்கே வந்து தோத்திரம்னா ஒன்று எழுப்புதல் வராது. குடும்பத்துக்குள்ள ஒரு மாறுதல் வரணும். இது மூணாவது சபையில் எழுப்புதல் வரணும். நாலாவது பட்டணத்தில் எழுப்புதல் வரணும். அஞ்சாவது தேசத்துக்குள்ள வரணும். ஆறாவது உலகமெங்கிலும் இந்த எழுப்புதல் வரணும். அதுக்கு தான் இந்த 40 நாள் ஜெபம் நடக்குது. அந்த ஜெபத்தை நம்ம பண்ணணும். அந்த உயிர் மீட்சி வரணும். புதிதான ஜீவன் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. இந்த உணர்வை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்க. எல்லாரும் கை வைத்து ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த நாட்களில் எனக்குள்ள ஒரு எழுப்புதல், என் குடும்பத்துக்குள்ள ஒரு மாறுதல். அப்பா ரபா அந்நிய பாஷைகளை பேசி ஆமே இந்த சபைக்குள்ள, நான் வர்ற சபைக்குள்ள ஒரு மாறுதலும் எழுப்புதலும் வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய பட்டணத்துக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டும். எங்க தேசத்துக்குள்ள ஒரு மறுரூபம் வரட்டும். கர்த்தாவே பெரிய காரியத்தினை செய்யும். அற்புதங்கள் தானாக அங்கங்க நடக்க ஆரம்பிக்கிறது. மரித்தவர்கள் உயிரோடு எழும்ப போகிறார்கள். கிராமங்களிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஜெபம் பண்ண கர்த்தர் ஒரு எழுப்புதலை தருகிறார். இந்த உலகம் எங்கிலும் தேவனுடைய ஒரு எழுப்புதல் வருகிறது. ஆண்டவருடைய ஒரு அக்கினி ஊற்றப்படுகிறது. மனம் திரும்புதல் வரும். சரியான மனம் திரும்புதல் வரும். சரியாய ஆட்கள் தேவனை தேடி வருவார்கள். சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். ஆண்டவருடைய வல்லமை இந்த கடைசி நாள் ஊற்றப்படும். எங்களுக்குள்ள அப்படி புதிதான ஜீவன் உடையவர்களாக மாறணும்.
பழைய மனுஷன் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பழைய மனுஷன் ஒருத்தன் நமக்குள்ள இருந்தான். அந்த மனுஷன் சோதனை வரும்போது, நமக்கு பாவங்கள் வரும்போது கதவை திறந்து விட்டுக்கிட்டே இருந்தான். நம்ம பாவம் செய்துக்கிட்டு இருந்தோம், நம்ம தப்பு செய்துக்கிட்டே இருந்தோம். கோபப்பட்டாலாம் மிந்தி நமக்கு ஒன்றும் வருத்தம்லாம் வராது. கசப்பு வைராக்கியம் வச்சாலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம அந்த உலகத்து மனுஷரை போல இருந்தோம். ஆனால் ஆண்டவர் அந்த பழைய மனுஷனை அவர் என்னைக்கு சிலுவையில் மரித்தாரோ அன்னைக்கு உங்கள் பழைய மனுஷனை சிலுவையில் அரைஞ்சிட்டார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள புது மனுஷனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. புது மனுஷனை உள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மிந்தி திருடனாகி இந்த பாவம்லாம் வரும்போது இந்த பழைய மனுஷன் என்ன செய்தான்னா, அவனுக்கு கதவை திறந்து விட்டுட்டான். நீ வா, என்னத்தையும் அள்ளிட்டு போ, திருடிட்டு போ என்கிட்ட இருக்கிறதெல்லாம். ஆனால் இப்போ ஒரு புது மனுஷனை உள்ள வச்சிருக்கிறார். அவன் திருட வந்தானா உள்ள விட மாட்டான். அல்லேலூயா. கைவேத்தி அவன் கதவை இருத்தி பலமாக பிடிச்சிருக்கான். ஆனால் அந்த புதிய மனுஷனுக்கு ஆகாரம் போடணும். இந்த புது மனுஷனுக்கு என்ன போடணும்? ஆகாரம் போடணும். அவனை பலவீனமாக வச்சிருக்காத. அந்த புது மனுஷனுக்கு நீ ஆகாரம் போடணும். என்ன ஆகாரம் போடணும்? உபவாசம் எடுக்கணும். இந்த புது மனுஷனுக்கு ஆகாரம் என்னது? உபவாசம் எடுக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கணும். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை நீ பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டா திருடர்கள் வரும்போது இந்த புது மனுஷன் உள்ள விடமாட்டான். அல்லேலூயா. கைகளை அசைத்து அந்த பழைய மனுஷனை ஆண்டவர் சாகடிச்சு ஒரு உயிர்த்தெழுதல் வல்லமையில் உனக்கு ஒரு புது மனுஷனை உள்ள கொண்டு வந்திருக்கிறார். இந்த புது மனுஷனுடைய வல்லமை தான் உனக்குள்ள இருக்குது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உன் பழைய மனுஷனை நீ அடக்கம் பண்ணி விட்டாய். உயிர்த்தெழுதல் வல்லமை உனக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறது. ஆகினாலே கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால சாபம், கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை யோசித்து கொண்டிருக்காதே. அவைகளை ஆண்டவர் அடக்கம் பண்ணி விட்டார். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். பிசாசு சொல்லுவான், கடந்த காலத்தில் என்னென்ன பாவத்தெல்லாம் செய்தே போ பிசாசே, அவைகள் எல்லாம் அடக்கம் பண்ணி விட்டோம். இப்போ நான் ஒரு புது மனுஷன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கடந்த கால வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றத்தான் அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். உன்னையும் அந்த கடந்த கால வாழ்க்கைக்கு சாகடித்து புது வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறார். ஆமேன். இனிமேல் மரணம் உன்னை ஆட்கொள்வது இல்லை. ஆண்டவர் உனக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து அந்த புதிய வாழ்க்கை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்த காலத்தின் வாழ்க்கையை உனக்கு மாற்றி விடுக்கிறது. வாசிக்கலாம். புதிதாக ஆண்டவர் நமக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை நிகழ்காலத்தில் நமக்கு தந்திருக்கிறார். இப்போ வாழ்றதுக்கு, இப்போ உள்ள வாழ்க்கை வாழ, கிறிஸ்துவோடு கூட வாழ. கடந்த கால பாவ வாழ்க்கை நமக்கு போய்விட்டது. இப்போ கிறிஸ்துவோடு கூட வாழ்றதுக்கு அவர் நமக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமையை தந்திருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சத்தமாக அதை வாசியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் வாசிப்போம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாசத்தில் இருக்கிறார். நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். உமது நிமித்த எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாக முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே.
மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் எல்லார் கைகளை வைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை நம்மை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, நிச்சயித்திருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிகள்? நம்மை குற்றப்படுத்துகிறவன் யார்? நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? நம்முடைய தேவன் மரித்து உயிரோடு கூட எழும்பி நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை சுற்றி, எனக்காக நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர், நீர் எனக்காக மரித்திருக்கிறீர், எனக்காக மற்ற எல்லாவற்றையும் நீர் எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? உம உயிரையே கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலத்தில் நீர் உயிரோடு இருக்கிறபடினால் எனக்காக ஜெபம் பண்ண இந்த உலகத்துல ஒருத்தர் இல்லை. என்னை ஏன்னு கேட்கறதுக்கு, கேள்வி கேட்க ஆள் இல்லை ஆண்டவரே. ஆனால் நீர் எனக்காக ஜெபம் பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. உனக்காக வேண்டுதல் செய்துகிட்டே இருக்கிறார். ஏன்னா அவரே உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நிகழ்காலத்தில் ஆண்டவர் உனக்கு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தெய்வம். நீ செத்த தெய்வத்தை ஆராதிக்கல, உயிரோடு இருக்கிற தெய்வம் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்கார். இந்த நிகழ்காலத்தில் ஆண்டவர் உனக்கு பெரிய காரியத்தை செய்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வருங்காலத்துக்கு அவர் சீக்கிரம் வரப்போகிறார். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வச்சிருக்கிறார். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உயிர்த்தெழுந்த தேவன் வைத்திருக்கிறார். அவர் உயிரோடு எழும்பினபடினால திரும்ப வருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாங்கள் பார்க்கணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:17 முதல் வாசிப்போம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். உங்க விசுவாசம் வீணாயிருக்கும். கிறிஸ்து உயிரோட எழும்பினதுனால தான் நமக்கு விசுவாசம், நமக்கு உயிரோட இருக்குது. விசுவாசம் இல்லாட்டா வீணான விசுவாசம். அவர் உயிரோட எழும்பலனா வாசிங்க. நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நம்ம இயேசு உயிரோட எழும்பலனா நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருக்காது. நமக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் செத்த விசுவாசம் இல்லை, உயிருள்ள விசுவாசம். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஹல்லேலூயா. கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசம், அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறதுனால உயிருள்ள விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். 2வது, பாவத்தில் நம்ம செத்திருப்போம். அவர் உயிரோடு எழும்பலைனா, அவர் உயிரோடு எழும்பினபடினால பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாயிருக்குது. அடுத்த வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் 2 பேரை பற்றி சொல்லி, ஒன்று கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைகிறவர்கள், இன்னொன்று கிறிஸ்து இல்லாமலே சாகிறவர்கள். நீங்க கிறிஸ்துவுக்கு உள்ள வந்துட்டீங்கன்னா, நீங்க நித்திரை அடைஞ்சா செத்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. உங்க ஆவி கெட்டு போகாது. கிறிஸ்துவுக்குள் நீ இருக்கிறியா? நீ கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்துட்டியா? கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி இருக்கிறியா? கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? கிறிஸ்து இல்லாமல் இருக்கிறியா? கிறிஸ்துவுக்குள் வந்த நீ கிறிஸ்துவை விட்டுட்டு நீ போயிட்டியா பின்மாற்றத்துக்குள்ள? மறுபடியும் கிறிஸ்துவுக்கு உள்ள வந்துரு. நீ கெட்டு போக மாட்டா. காரணம் அவர் உயிரோடு எழும்பின ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. அடுத்த வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், இம்மைக்காக மாத்திரம். எதுக்கு? இம்மையில் என்னெல்லாம் நமக்கு தேவை? சாப்பாடு தேவை, 2வது உடுப்பு தேவை, அடுத்து என்ன தேவை? இம்மையில் என்ன தேவை? வேற என்ன குடிக்கணும், இது தேவை. இம்மையில் என்ன தேவை? வேலை தேவை. இம்மையில் என்ன தேவை? ப்ரமோஷன் தேவை. இம்மையில் என்ன தேவை? மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை. இம்மைக்காக மாத்திரம் நம்ம அவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பரிதாபமுள்ள ஆட்களாக நாம் இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து, அல்லேலூயா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து என்ன செய்தார்? எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார்.
மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷராலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் அந்த உயிர்த்தெழும் வல்லமையை நீங்க உணர்றீங்க? ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாரும் மரித்திருந்தோம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்த போதோ நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். அவருடையவர்களாக நம்ம வாழ்ந்தா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. கிறிஸ்து வருகிறார், அவரோட நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அல்லேலூயா. கை வைத்து நம்ம எல்லாம் உயிரோடு எழும்போன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கையே, அதுதான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு இருக்கிற நம்பிக்கையே அதுதான். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள்ள நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவோம். நம்மெல்லாம் கல்லுகள் அல்ல, நம்ம எல்லாம் வித்துக்கள். எல்லாரும் விதை என்ன சொல்லுங்க? நம்ம எல்லாம் யாரு? விதை, உயிருள்ள விதை. நம்ம எல்லாம் உயிருள்ள விதை. நம்ம செத்தா நம்மளை என்ன செய்ய போறாங்க? என்ன செய்ய போறாங்க? புதைக்க போறாங்களா, விதைக்க போறாங்களா? புதைக்கிறதுனா கல்லைத்தான் கொண்டு தோண்டி புதைப்பாங்க. விதை என்ன செய்வாங்க? பிளான்ட் பண்ணுவாங்க. விதையை தூவுவாங்க. அது மண்ணுக்குள்ளே போய் அது கொஞ்ச நாளில் என்ன செய்யும்? அப்போ எத்தனை பேர் புதைக்கப்பட போறீங்க? எத்தனை பேர் விதைக்கப்பட போறீங்க? எத்தனை பேர் விதைக்கப்பட போறீங்க? கை வைத்து. உயிர் இருக்கும், உயிர் உள்ள வித்தா இருக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களை விதைப்பார். விதைச்சா எப்படி இருக்கும்? ஒரு தானியத்தை எடுத்து ஒரு விதையை விதைப்பாங்க. மரத்தை கொண்டு விதைக்க மாட்டாங்க, ஒரு விதையை விதைப்பாங்க. அது கொஞ்ச நாளில் அது ஒரு பெரிய மரமாக அழகாக மாறிடும். அதுதான் உன் எதிர்காலம். அம்மா 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சத்தியம் என்ன? நீ ஒரு விதை, நீ ஒரு கல் அல்ல. உன்னை புதைக்கிறதுக்கு உனக்குள்ள கிறிஸ்து இருந்தால் அவங்க விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க உயிரோட அழகா வருவாங்க. அல்லேலூயா. மகிமையா வருவாங்க. கை அசைத்து. அதுதான் நமக்கு. 2வது, ஒவ்வொரு மாம்சமும் வித்தியாசமானது. ஒவ்வொரு மாம்சமும் வித்தியாசமானது. மனுஷனுடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேற, மச்சங்களுடைய மாம்சம் வேற என்று எழுதப்பட்டிருக்கு. மாம்சத்தில் வித்தியாசங்கள் உண்டு. நம்முடைய மாம்சம் வித்தியாசமானது. தேவன் நம்மை படைத்து நமக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த மாம்சம் போய்விட்டாலும் நமக்குள்ள தேவன் கொடுத்த அந்த ஆவி இருக்கிறது. அது அவரோடு கூட போகும். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆமென். 3வது, சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களுடைய மகிமை வேற. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமையில் வேறுபட்டிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சூரிய வெளிச்சத்துக்கும் சந்திரனுக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் அதனுடைய மகிமைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போல தான் உயிர்த்தெழுதல்லையும் இருக்கும். ஆண்டவருக்கென்று சேவை செய்தவங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க, ஆண்டவருக்காகவே தங்கள் ஜீவனை வச்சிருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் வித்தியாசமான மகிமையை ஆண்டவர் தருவார் உயிர்த்தெழுதல்ல. ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வந்து சும்மா உட்கார்ந்து நாக்காளி உடைச்சிட்டு போனா உன் மகிமை வேற தான்ப்பா. உன் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக எதையாவது செய்வாயானால், அவருக்காக கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் பட்டு வேதனை மத்தியிலும் தோத்திர ஆண்டவரே என்று நீ சொல்லுவாயானால், அவரை விடாமல் நீ இருப்பாயானால், பாடுகள் மத்தியில் நீ வாழும்போது உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மகிமை வித்தியாசமானதாக இருக்கும். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே, அதுதான் உயிர்த்தெழுதலின் மகிமை.
உயிர்த்தெழுதலிலே ஆண்டவர் எங்களுக்கு தருகிற ஆண்டவரை வல்லமைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் உயிருள்ள விதைகள். கைவேத்து கர்த்தரை துதிப்போம். நாங்கள் மரித்தால் நாங்கள் அழகாக எழுந்திருப்போம். ஆமென். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை பாடுங்கள். அழகாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். எல்லாரும் வாயை திறந்து நல்ல பாடுங்கள். நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாளந்தோ, ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறுதானதோ பெரிதானதோ வெற்ற பணியை செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் சேர்ந்து 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 முதல் 57 வரைக்கும் சத்தமா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50 முதல் 57 வரைக்கும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பது இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது எல்லாரும் கை வைத்து ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாய் சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது கைவைத்து மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். கைகளை உயர்த்தி மரணம் என்கிற அந்த வார்த்தைகள் அவைகள் எல்லாம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமேவும் கூரெங்கே, பாதாளமேவும் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய 2 கை வைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் அடுத்த வசனம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரி, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாயிராது என்று அறிந்து உறுதிப்பட்டவங்களாக இருங்க, அசையாதவர்களாக இருங்க. கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் அல்ல சோர்ந்து போகாத. உனக்கு எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தருடைய கிரியையில மாத்திரம் நீ பெருகிக்கிட்டே வரணும். கர்த்தருக்குள்ள நீ வளர்ந்துகிட்டே வரணும். நீ அசையாம இருக்கணும், உறுதியா இருக்கணும். கைகளை வைத்து, இயேசுவே எனக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு இருக்குபடினால் உங்க கிரியையில மாத்திரம் நான் பெருகிக்கிட்டே இருக்கணும். சோர்ந்து போக கூடாது. எனக்கு எது வந்தாலும் எனக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வளவு உயிர்த்தெழுதலின் வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கை வைத்து நமக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது மகனே, நல்ல ஒரு எதிர்காலம். இந்த உலகம் நமக்கு பாத்தியம் அல்ல, இந்த உலகம் முக்கியமானது அல்ல. தேவனே, நீர் தான் முக்கியமானவர். நான் ஆராதிக்கிற தெய்வம் செத்த தெய்வம் அல்ல. நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு எழுப்பி இருக்கிற தெய்வம். நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆமென். எனக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது.
உனக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். மறுபடியும் அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஆமென், ஹல்லேலூயா, நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு கிருபை உன்னோடு கூட இருக்கட்டும். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியா? பழைய மனுஷனை அடக்கம் பண்ணிட்டியா? ஞானஸ்நானம் எடுத்துட்டியா? இன்னும் நீ ஞானஸ்நானம் எடுக்காம சும்மா ஆண்டவருக்குள்ள நீ இருக்கிறேன்னு நம்பிக்கிட்டு இருக்காத. பழைய மனுஷனை அடக்கம் பண்ணு. புதிதான ஜீவன் உனக்குள்ள வரட்டும். ஆண்டவருடைய புதிய ஜீவன் உனக்குள்ள வரட்டும். சாத்தானை ஆண்டவர் மேற்கொள்ள உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உனக்குள்ளே ஆண்டவர் கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். உனக்குள்ளே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரியத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். உனக்குள்ளே ஆண்டவர் புதிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். மகளே, சோர்ந்து போகாதே, குளிர்ந்து போய் இருக்காதே. உனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் சோர்ந்து போகாதே. ஐயா, நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் வந்துடுறேன். இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லை, என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை வரும்போது நான் அவரோடு கூட உயிரோடு வருவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க கை வைத்து காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கு இருப்பதாக. ஆமென். டிவியின் மூலமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக இந்த செய்திகள் மூலம் ஆசீர்வதிப்பார். உங்களிடத்திலிருந்து நாங்கள் இமெயில் மற்றும் ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்று கேட்க விரும்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். உங்கள் விண்ணப்பங்கள், உங்கள் தேவைகளை எங்களுக்கு எழுதி அனுப்புவீர்களே, ஆனால் உங்களுக்கு அயராமல் ஜெபிக்க காத்திருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் திட்டமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நாம் இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. புதுவாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு தமிழ் ஆராதனை. முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், இரண்டாவது ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாவது ஆராதனை காலை 8:45க்கும், நான்காவது ஆராதனை காலை 10:30க்கும், ஐந்தாவது ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். சனிக்கிழமை மாலை ஆராதனை மாலை 6:30க்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை: முதல் ஆராதனை காலை 6:30க்கும், இரண்டாவது ஆராதனை காலை 8:15க்கும், மூன்றாவது ஆராதனை காலை 10 மணிக்கும், நான்காவது ஆராதனை காலை 11:45க்கும், ஐந்தாவது ஆராதனை மாலை 4:30க்கும் நடைபெறும். சிறுவர் ஆராதனை அனைத்து ஆராதனைகளிலும் நடைபெறும். தெலுங்கு ஆராதனை ஞாயிறு காலை 10:30க்கும், ஹிந்தி ஆராதனை ஞாயிறு மாலை 4 மணிக்கும், வெள்ளிக்கிழமை பெண்கள் ஆராதனை காலை 10:30க்கும் நடைபெறும். எங்கள் முகவரி: புதுவாழ்வு ஏஜி சபை, எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 9142353535. அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒளிபரப்பாக இணையத்திலும் காணலாம். எங்கள் இணையதளம் www.nlag.in.